நீ நான் காதல் சீரியலில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அனு ராகவ்கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி, இந்த மாதிரி உங்கள் தம்பி என்ன செய்கிறாருன்னு கொஞ்சம் செக் பண்ணி எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம ராகவ் வீடு ஃபுல்லாகவே தேடி பார்க்குறாரு. ஆனால் எங்கேயுமே ஆகாஷ் இல்லை. ஸோ மீண்டும் மீண்டும் அனு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணி, அங்கே ஆகாஷ் வீட்டில் இல்லை, எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பான், நான் உன்னை பார்த்த உடனே உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு ஆகாஷை தேடி அலையிறாப்புல. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஆகாஷ் அங்கே வரலன்னு சொல்கிறாங்க. கடைசியாக மொபைல் சிக்னலை வச்சு ட்ராக் பண்ணி தான் வந்து நம்ம ராகவ் வந்து ஆகாஷை கண்டுபிடிக்கிறாரு. ஆகாஷ் என்னடானா முட்டாய் சாப்பிட்ற மாதிரி தூக்க மாத்திரையை ஒவ்வொன்றா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. டக்குன்னு நம்ம ராகவ் அந்த இடத்துக்கு போயிட்டு தட்டி விட்டுட்டு ஆகாஷை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அனு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, ஸோ அட்டன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லாமல், இல்லை ஆகாஷுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் ஆஸ்பத்திரியில் இருக்காப்புல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொய் சொல்லிடுறாப்புல நம்ம ராகவ். ஸோ இப்போ ராகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த பொண்ணு இத்தனை தடவை ஃபோன் பண்ணி விசாரிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தம்பி மேலே இந்த பொண்ணுக்கும் காதல் இருக்குது, ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லலை அப்படிங்கிறது வந்து ராகவுக்கும் புரிஞ்சிடுது. ஸோ அதை தன்னோட தம்பி கண்ணு முழிச்ச உடனே சொல்கிறாப்புல, இந்த மாதிரி அனு தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீ இப்படி பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கும் உன் மேலே காதல் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம ராகவ் சொன்ன உடனே நம்ம ஆகாஷ்க்கு ரொம்பவுமே சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம ஆகாஷ்கிட்ட வந்து நம்ம ஹீரோ ராகவ் வந்து ஒரு சத்தியம் கேட்குறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நம்ம ஆகாஷ் அப்படின்னா அணுவை என் கூட சேர்த்து வைப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஆகாஷும் ஹீரோவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு நடுப்புற நம்ம ஹீரோயின் அபிக்கு ஒரு கனவு வருது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது இடையில வழி மறித்து மீண்டும் வேலைக்கு கூப்பிட்ற மாதிரி ஒரு கனவு வருது. ஸோ அது பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஃபைனலாக பார்த்தா தான் அது கனவு, ஹீரோயினோட கனவு அப்படிங்கிற மாதிரி போகும். ஸோ இன்னைய எபிசோடில் இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு நம்ம ஹீரோ எப்படி மூவ் பண்ண போகிறாருன்னு.